குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் இந்த சிறுவன் 8 வயதுக்குட்பட்டிருப்பதால் இவனை தண்டிக்க இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் இடமில்லை. மேலும் தவறு செய்திருக்கும் இந்த சிறுவனை அவனது தந்தை தன்னுடன் வைத்துக் கொள்ள விரும்பாத காரணத்தால் அவரது பாதுகாப்பையும் சிறுவனது எதிர்கால வாழ்க்கையும் கருத்தில் கொண்டு இந்த சிறுவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்க்குமாறு உத்தரவிடுகிறேன். நீ என்ன பெரிய ரவுடியா? வச்சுக்கோ. வழக்கமா புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் ஊருக்கு வந்தா ஊர்ல இருக்க பெரிய மனுஷன் அவரை ஸ்டேஷன்ல போய் மாமூலா பார்ப்பாங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமானவன். அதே இன்ஸ்பெக்டர் என் பேட்டைக்கு வரவழைச்சு பார்ப்பேன். நீ தான் புதுசா வந்திருக்க இன்சா பி பெருமாள். இனிஷியல் மாதிரி தான் உன் மூஞ்சியும் இருக்கு. இப்பதான் ஸ்லோவா சூடு பிடிக்குது. இனிமேதான் நமக்குள்ள சூப்பர் ரேஞ்சில விளையாட்டுலாம் இருக்கு. என்னது? சின்ன வயசுல ஒரு போலீஸ்காரங்கிட்ட எக்கச்சக்கமா கடன் வாங்கிட்டேன். அதை இந்த இன்சு கிட்ட தான் திருப்பி கொடுக்க போறேன். ஸ்டேஷனுக்கு ஏன் ஓடி வந்தா ஒத்துக்க மாட்டீங்களா? பெருமாள் சார் சட்டையை கட்டிட்டாருல, எதிரிக்கு செம அடின்னு தான் அர்த்தம். வாங்குற அடியில இன்னையோட அவன் ரவுடித்தனத்தை எல்லாம் விட்டுருவான் பாரு. சரியான ராவுகாலம். அடினேனா தண்ணி கொடுங்க. குடியா? எனக்கு இல்ல, அவருக்கு. முடியல இல்ல, வயசாயிடுச்சு. அடிச்சு என்ன பணிய வைக்க உன்னால முடியாது. சின்ன வயசுல என் அப்ப என்ன அடிச்சு அடிச்சு என் உடம்பெல்லாம் மரத்து போச்சு. அப்ப வாங்கின அடியெல்லாம் தான் இப்ப எவங்கிட்டையும் அடி வாங்கவும் முடியுது, கொடுக்கவும் முடியுது. இந்த மாபெரும் ரவுடிக்கு எங்க அப்பன் தான் குரு. எவன்டா அவன் அப்பன்? அவன் ஒரு பொறுக்கி. பின்ன அவன் அப்பன் பொறுக்கியா இல்லாம ப்ரொஃபஸராவா இருப்பான். சூப்பர் டைலாக்மா. அதுவும் உன் வாயிலிருந்து வரும்போது இன்னும் சூப்பரா இருக்கு. அந்த பொறுக்கி இப்ப எங்க இருக்கு? அப்படி கேளு. அது இத்தனை வருஷம் ஊர் ஊரா மேய்ஞ்சிட்டு இப்பதான் இந்த ஊருக்கு வந்திருக்கு. சார் போய் சொல்றேன் சார். இத்தனை நாள் நீ யாருன்னு கேட்டா நான் ஒரு அனாதை, என் பாதை புதிய பாதை, நான் குப்பை தொழில போறதா சொல்லுவான். இப்ப திடீர்னு அப்பா இருக்கான்னு சொல்றான் சார். ஆட சும்மாரு மாமு. கேட்க வேண்டிய ஆளு கேட்க வேண்டிய நேரத்துல கேட்கிறாரு. நான் இதை இவர்கிட்ட சொல்றதுக்காக தான் இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தேன். எங்க இவர் என்ன பார்க்காம போயிடுவாரோன்னு பயந்துட்டு இருந்தேன். நல்ல வேலை, கடவுளா பார்த்து ஒரு டிக்கெட் எடுத்து கொடுத்து இவரை இந்த ஊருக்கு அனுப்பி மறுபடியும் எங்க 2 பேர் உறவையும் புதுப்பிச்சு வச்சிருக்காரு. யாரா நீ? உன் அப்பன் யாரு? உன் பேர் என்ன? என் அப்பன் எனக்கு வச்ச பேரு யமன். ஸ்கூல்ல என்னுடைய பேரு தர்ம. எங்க அம்மா எனக்கு வச்ச பேர் ராஜா. மொத்தத்துல என் பேரு யம தர்ம ராஜா. எப்படி இருக்கு? உலகத்துல யாருக்கும் இப்படி ஒரு பேர் இருக்க கூடாதுங்கிறது என் அப்பனோட அந்த பொறுக்கியோட ஆசை. அப்போ நீ சரியான சந்தேகத்துக்கு பிறந்தவனா இருக்கியே. சந்தேகமே படாத, நான் உனக்கு பிறந்தவன் தான். எங்கேயோ எப்படியோ வளர வேண்டியனா உன்னால ரவுடியா இருக்கேன். ஏன் தெரியுமா? உன்ன மாதிரி எந்த அப்பனும் தான் புள்ளைய வளர்க்க கூடாது. அப்படி வளர்த்தா அந்த புள்ளைக்கு ஏன் கதிதான்னு இந்த ஊர் தெரிஞ்சுக்கட்டான். தொழிலாளர் சங்க தலைவர் ராஜாவை தலைவர் தலைவர் நம்ம சிஷ்யங்க தான் நம்மள கூட்டிட்டு போக வந்திருக்காங்க. தலைவரை அப்படியே நில்லு. வெளியே கூந்து போதும், உள்ள நான் கூவிக்கிறேன். எங்க தலைவரை புச்சும் போட்டாங்கன்னு உன்னை எப்படி துச்சு போட்டேன்னு தெரியுமா? இவரு உங்க தலைவர்? ஆமா. ரிக்ஷாவோட தெரியுமா? தெரியாது. பின்ன தலைவருங்க? அதான் தலைவர். வக்கீல, நீ உள்ள எடுத்து போய் காயத்தை கூட நீ வா மாமே. காக்கி சட்டை போட்டிருக்கோங்கிற திமிரில் அநியாயமா என் மேல போய் கேஸ் போட்டு என்ன உள்ள தள்ளிட்டு நீ ஓடி போயிட்டல. உன் காக்கி சட்டைக்கு இந்த புள்ளதான் கல்தா கொடுக்க போறான். என் லட்சியம் நிறைவேற அந்த நாள் தான் எனக்கு தீபாவளி. அன்னைக்கு கூட போறேன் பார், பட்டாஸ்.
சத்தியம் மறந்துட்டீங்க. புள்ளையே மறந்துட்டாரு. சட்டை எங்க ஞாபகம் வச்சு போறாரு. ராசா உன்னை போலீஸ்ல புடிச்சு போட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே பூஜையை கூட பாதியில விட்டுட்டு பதட்டத்துல ஓடுவேன். என்னாச்சுடா என்னாச்சு? அதுதான் நாங்க கூட்டிட்டு வந்துட்டோமே. நீ ஏன் பேஜாராயிர? இவனை ஜாமீன்ல எடுக்க 100 ரூபாய் குறையுது. இப்ப எடுத்துட்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு வந்துக்கிறேன். நீ குடுத்தினா உள்ள எடுத்து போய் குடுத்துருவேன். மந்திரத்தை பாதியில விட்டுட்டோண்டே ஆளை விடுங்க. ஐயரே என்ன இடுப்புலயே துட்டு வச்சுன்னு கேட்டா குடுக்க மாட்டேங்கிற. 20 நாளைக்கு உன் கோயிலுக்குள்ள வந்து உண்டியல்ல கை வச்சாலும் அப்பா. என்ன மாமாச்சு? ஒண்ணு இல்ல, எங்க அப்பா உள்ள கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட்டாதான். சரஸ்வதி, புது வீடு எப்படி வசதியா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீட்டுக்கு மாறி இந்த பொருட்கள் எல்லாம் அந்த இடத்துல வைக்கிறதுக்குள்ள என் மூளையே குழம்பி போச்சு. பெட்ரூம்ல பெட் வைக்க போறேன், கிச்சன்ல பாத்திரங்கள் வைக்க போறேன், பூஜை ரூம்ல சாமி படங்கள் வைக்க போறேன். இதுல மூளைக்கு என்ன வேலை? இதையெல்லாம் எங்க மாற்றுறது? இன்ஸ்பெக்டர்ல இருந்து டிஎஸ்பி வரைக்கும் வெறும் போட்டோவா எடுத்து வச்சிருக்கீங்க. வேலையில ஒரு முன்னேற்றமும் தெரியலையே. எப்படி முன்னேற முடியும்? எதுலயும் முன்னேறாத அளவுக்கு எனக்கு ஒண்ணு பிறந்திருக்க. அவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஒரு நல்லது நடக்காது. இத்தனை வருஷம் கழிச்சு என் பிள்ளைய பத்தி பேசுறீங்களே, அவனை எங்கேயாவது பாத்தீங்களா? நான் எந்த பொறுக்கி இந்த ஊர்ல பாக்கல. ரவுடி கேடி இவனுங்கெல்லாம் நான் வண்டி ஓட்டுறேன், கை வண்டி எடுக்கிறேன், ரிக்ஷா ஓட்டுறேன்னு சொல்லிட்டு இங்க வந்தானுங்கன்னா எவனையும் இந்த வீட்டுக்குள்ள விடாத. ரிக்ஷாக்காரனா? எங்கேயாவது போய் பாட்டில் அடிக்க வேண்டியது, அப்புறம் போலீஸுக்கு போக வேண்டியது, அப்பா மேல இருக்கிற வெறுப்புல இப்படி செவுத்துல பந்து அடிக்க வேண்டியது. இங்க சாப்பிடுற சாப்பாட்டுல புத்தி மாற வேண்டாம். என்னைக்குதான் மாற போதோ? இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் என் மனசுக்குள்ள சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். எவ்வளவு கோவம் வந்தாலும் அதையெல்லாம் கட்டுப்படுத்துற மாதிரி ஒரு உணர்வு. யாரு பாடுறா? அது பாட்டு இல்லடா, பக்கத்தாத்துல ஒரு சங்கீத வித்வான் தினமும் இப்படிதான் சாதகம் பண்றார். அது கிடக்கிறது. உங்க அப்பா மேலதான் உனக்கு வெறுப்பு. உங்க அம்மாவை ஏன் போய் பார்க்கல? கேளு கேளு, நல்லா கேளு. நான் கேட்டதுக்கு பதில் இல்ல, நீ கேளு. ஆமா மாமி, நான் பெரிய கலெக்டர் ஆக்கும் 2 டவாலியோட அவ குளத்துக்கு போய் ஆத்துக்கடா. அவ ஆத்துக்கு போய் அவங்கள பாக்குறதுக்கு. என்னைக்கு அந்த ஆளை எங்க அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களோ அன்னைக்கே அவங்க நிம்மதி போயிடுச்சு. இதுல நான் வேற ஒரு ரவுடின்னு தெரிஞ்சதுன்னா அவங்க மனசு அப்படியே சில்லுன்னு குளிர்ந்து போகும். அவங்கள தேடி போய் நான் தான் அவங்க மகன் சொல்லி கஷ்டப்படுத்துறதை விட என்னைக்காவது சந்தர்ப்பம் கிடைக்கும் போது ஓரமா ஒதுங்கி நின்னாதான் அவங்கள பாத்துக்கிறேன். மாமி, சோத்த போடுறதுக்கு முன்னாடி காய வச்ச, சோத்த போட்டுட்டு குழம்பு ஊத்தாம காய வைக்கிறேன். இது உனக்கே நல்லா இருக்கா? எனக்கு பசிக்குது. அவன் அம்மாவை எப்போ ஒண்ணா போய் பாக்கட்டும். நீ ஊத்து குழம்ப. ஏண்டா மைக்கேல், உனக்கு இன்னைக்கு வருமானம் இல்லையா? வருமானம் இருந்தா நான் ஏன் இங்க துண்ண வரேன்? இன்னைக்கு வருமானம் பூரா இவனாலேயே போயிடுச்சு. ஆமா, ஐயருங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையானோ கோயில்ல நிறைய பூஜை, நிறைய கூட்டம். அப்போ இன்னைக்கு ஐயர் தட்டுல பூரா பணாபிஷேகம் தான். எங்கடா சாப்பிடாம ஓடுற? ஐயர் தட்டுல இருக்கிற தட்சிணை பத்தி சொல்லிட்டல்ல, அது இன்னைக்கு அம்பேல். டேய், அது என் கலெக்ஷன்டா, அதுல கைய வச்சிடாதடா.